இப்போ ரவா பொங்கல் பண்ண போகிறோம். அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நல்லா கழுவிடணும். இது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேகணும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்தவுடனே ஸ்லோ பண்ணிவிட்டு இப்படி பிளேட்டை வந்து ஆஃபாக கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி வைங்க. நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு. பருப்பு நல்லா வெந்துடுச்சு மைய. இப்போ இதில் ஒரு அழகு ரவை எடுத்திருக்கேன். இதுலேயே 3 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றணும். ரவைக்கு 3 டம்ளர். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். சால்ட்டு கொஞ்சம் போட்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிடுச்சு. ரவையை போட்டு கலரிடலாம். நல்லா வேகணும். நல்லா கொதி வந்தோடனே ஸ்லோ பண்ணி அப்படியே கொஞ்ச நாள் வேகட்டும். நல்லா வெந்துடும். நம்ம ரவா பொங்கலை தாளிச்சிடலாம். கறிவேப்பிலை போட்டாச்சு. இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய். கொஞ்சம் பெருங்காயத்தூள். தாளிச்சு போட்டு கலரிடலாம். லாஸ்ட்டாக நெய் ஊற்றி ரவா பொங்கல் ரெடி.